ஒரு காலத்தில் தங்கம் வாங்குங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா தங்கம் விலை ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தங்கம் விலை பெரிய அளவில் உயராது. அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகள் ஒரே இடத்துல நின்றுடலாம் அப்படின்னு ஒரு முக்கிய ஆய்வறிக்கை கூறியிருக்கு. இது உண்மையா? தங்கத்தில் இனிமே முதலீடு செய்யலாமா? தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் கவலைப்பட வேண்டுமா? அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தங்கம் விலை அதிவேகமாக உயரத் தொடங்கியது. டிசம்பர் மாதத்தில் வரலாறு காணாத உச்சத்தை தங்கம் விலை எட்டியது. கடந்த ஜனவரி மாதத்தை ஒத்து பார்த்தோம்னா ஒரு சவரன் தங்கம் 1,33,000 ரூபாய் வரை சென்றது. ஆனால் பிப்ரவரி மாதம் முதல் நிலைமை மாறினது. விலை தொடர்ந்து சரிந்து தற்போது ஒரு சவரன் ஆபரண தங்கம் சுமார் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. கடந்த 2 மாதமாக பார்த்தோம்னா தங்கம் பெரிய அளவில் உயரலை, ஏற்ற இறக்கத்திலேயே இருந்துட்டு வருது. இதனால் இனி தங்கத்தினுடைய விலை மீண்டும் வேகமாக உயருமா அல்லது குறையுமா? இந்த கேள்வி தான் முதலீட்டாளர்களிடையே எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு தான் எஸ் செக்யூரிட்டிஸ் தன்னுடைய புதிய ஆய்வறிக்கையில் பதில்களை கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையினுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, உலக பொருளாதாரம் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இதுவரை இருந்த சேவிங்ஸ் கிளட் என்ற சூழல் முடிவுக்கு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற புதிய கட்டத்துக்குள்ள இந்த உலகம் நுழைஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி மக்கள் பணத்தை பாதுகாப்பாக வங்கிகளில் அரசு பத்திரங்களில் வச்சுருந்தாங்க. குறைந்த வருமானம் கிடைத்ததால் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்து வந்தது. அதனால் தங்கத்தினுடைய தேவை உயர்ந்தது, விலையும் வேகமாக ஏறியது. ஆனால் இப்போ வந்து நிலைமை வேறுபட்டிருக்கு. உலக நாடுகள் வந்து செயற்கை நுண்ணறிவு, மின்மயமாக்கல், பாதுகாப்பு உற்பத்தி, புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள்னு முதலீடு செய்து வர்றாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வர்றாங்க. இதனால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். அதே நேரத்தில் வட்டி விகிதங்களும் உயர வாய்ப்பு இருக்குது. வட்டி அதிகமாக கிடைக்கும் போது பல முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட்டுட்டு மற்ற முதலீடுகளுக்கு மாறுவாங்க. இதுவே தங்கத்தினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்படின்னா தங்கம் விலை சரிந்து விடுமா அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. தங்கம் ஒரே அடியாக வீழ்ச்சியடையும் அப்படின்ற அந்த அறிக்கை எங்கேயுமே சொல்லலை. அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பெரிய அளவில் விலை உயராமல் ஒரே அளவில் நகரக்கூடும் அப்படின்னு தான் கணிச்சிருக்கு. அதாவது கடந்த சில ஆண்டுகளைப் போல ஒவ்வொரு ஆண்டும் புதிய உச்சம் காணும் சூழல் தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அதே நேரத்தில் போர் அல்லது பெரிய புவிசார் அரசியல் பதற்றம் ஏற்பட்டால் தங்கத்தினுடைய விலை மீண்டும் தற்காலிகமாக உயரலாம். ஆனால் அந்த உயர்வு நீண்ட காலத்திற்கு நீடிக்காது அப்படின்னு அந்த அறிக்கை எச்சரிச்சிருக்கு. இன்னொரு முக்கிய விஷயத்தையும் நம்ம எஸ் செக்யூரிட்டி சுட்டி காட்டியிருக்கு. வரும் ஆண்டுகளில் தங்கத்தை விட தாமிரம், அலுமினியம், யுரேனியம் மற்றும் மின்சாரத்துறைக்கு தேவையான தொழில்துறை உலோகங்களுடைய தேவை அதிகரிக்கலாம். அதனால் அந்த துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால் தங்கத்தில் முதலீடு செய்தவங்க யாருமே பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தங்கம் எப்போவுமே வெகு வேகமாக ஏறக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்குன்னே சொல்லலாம். உங்கள் முதலீட்டை ஒரே சொத்தில் குவிக்காமல் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளில் பரவலாக வச்சுருக்கிறது தான் நல்லது. எஸ் செக்யூரிட்டிஸ் வெளியிட்டிருக்கிற இந்த ஆய்வறிக்கை அடிப்படையாக கொண்ட தகவல்கள் தான் இவை. எந்த முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி உங்களுடைய நிதி ஆலோசகருடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம்.